நிறைய செய்ய போறாங்க நம்மளுக்கு. நம்புங்க. நான் சொல்றேன், நான் தான் முதலே சொல்லிட்டேன், நான் வந்து மலாய்க்காரன், நான் அம்னோ, நான் தாபோங்காச்சி, நான் இங்க வர தேவையெல்லாம் இல்லை. ஆனா என் மனசாட்சி என்ன விடாது. ஆண்டவ புண்ணியத்துல எங்க அம்மா வயிற்றுல பிறந்து நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நீங்க இந்து ஆயிட்டீங்க. அதுதான் நம்மளுக்கு வித்தியாசம். ஆமா தானே? என்னை பார்த்தா மலாய்க்காரன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, நம்ம ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் இங்க வந்து அதுக்காக, நான் என் மனசாட்சிக்காக நான் வந்து நம்ம தாய்மார்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டுக்கிறேன். இந்த ஓட்டு நிச்சயமா பாரதிய நேஷனலுக்கு போடணும். இந்த 7ஆம் தேதி குறிப்பா காலையிலே எல்லாம் நம்ம பிள்ளைங்கள, நம்ம கோலம்பர் இருக்காங்களா, ஜோல் இருக்காங்களா, சிங்கப்பூர் இருக்காங்களா, பிள்ளைங்க இருக்காங்களா, கிடால் இருக்காங்களா, எங்க இருக்காங்களோ எல்லாத்தையும் போன் போட்டு வர சொல்லி நிச்சயமா இந்த வாட்டி ஒரே வாட்டி இந்த மாற்றத்தை நம்ம காமிக்கணும். நம்ம கருப்பு தான் இந்த மாற்றம் காமிக்க போகுது. நம்ம தான் இந்த பார்லிமெண்ட் புறமாத்தாங் பாவை நம்ம மாற்ற போறோம். நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் அண்ணன் முருகையார சொன்னேன், கவலைப்படாதீங்கன்னு. நான் இங்க டிஏபி தான், நான் பாரிஸ்தான் நேஷனல் தான். நான் உங்களோட ஃபார்ம் எடுத்துட்டு போய் நான் போய் குவாண்டிங்க பாக்குறேன் பார்லிமெண்ட்குள்ளார. பார்லிமெண்ட்ல நான் தமிழும் பேசுவேன், மலாயம் பேசுவேன், இங்கிலீஷும் பேசுவேன். என் வழி தனி வழி. நான் அங்க அப்படிதான். யாருமே பார்லிமெண்ட்ல தமிழ் பேச மாட்டேன். நான் தைரியமா எந்திரிச்சு தமிழ் பேசுவேன். எனக்கா மலாய பேசினா புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் பேசினா புரிய மாட்டேங்குது, அவங்க தமிழ் பேசினா தான் புரியல. தமிழ்ல பேசுறேன், தப்பு இல்லை. ஏன் நம்மளுக்கு பயப்படணும்? நம்மளுக்கு பேச தெரியும், பேசுவோம். நம்ம கெட்ட வார்த்தையை பேசுவோம், நம்ம நல்ல மாதிரி தான் பேசுறோம். அதாவது நான் கொடுக்கலனாக்கா உங்களோட கித்துவா மந்திரி, நான் பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு நான் கேட்பேன். டிவியில லைவ்ல ஓடும், எல்லா மக்களும் பார்ப்பாங்க. நான் கேட்பேன், நான் பாகான்சனை கம்பம் பாகான்சனை போனேன், ஏன் அந்த கோயில நீ ப்ரூஃப் இல்லை, ஏன் மற்ற இடத்துல போய் கொடுக்க, ஏன் நீ அங்க கொடுக்க மாட்டேங்கிற?